Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே செலிப்ரேட் பண்ற சின்ன பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்க பர்த்டே பார்ட்டிஸ்க்கான பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஜஸ்ட் 30 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இந்த மாதிரி அழகான ஒரு பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர், ஸ்டேஷனரிஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷீட் வந்து A4 சைஸ்ல இருக்கும். இந்த சைஸ் ஷீட் வந்து ஒரு ஷீட் 3 rupees ஆகுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளார இந்த மாதிரி வந்து மடக்கிக்கோங்க. மாற்றி திருப்பி இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த ஷீட் எண்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த டெக்கரேஷனுக்கான ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் தாங்க உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வரும். பாருங்கள், இந்த மாதிரி மடக்கியாச்சு, ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதை எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இதை இங்கே லைட்டாக வந்து க்ளூ வச்சுக்கோங்க. க்ளூ வந்து கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளார இன்னொரு ஷீட்டில் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி அதையும் இதே மாதிரி மடக்கி வச்சிடலாம். இப்படி ரெண்டாக மடக்கிக்கோங்க. ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மடக்கி இருக்கிறதுல ஃப்ளவரோட ஷேப் வரத்துக்காக இந்த மாதிரி ஒரு க்ராஸாக ஒரு பெட்டலோட ஷேப்புக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த வரைஞ்சிருக்க இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க சிசர்ஸ் வச்சு. இப்போ அழகாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். நான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்காக இப்படி கிளிப் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இது விரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஃப்ளவர் ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த 2 பக்கமே வந்து லைட்டாக க்ளூ தடவி ஒட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது நல்லா ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கிறதுக்கு நடுவில் மட்டும் ஒரு ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதுக்கு மிடில் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரும் கோல்டு கலரும் ஃபோம் ஷீட் வச்சுருக்கேங்க. இதில் ஏதாவது ஒரு பேங்கிள் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த ஃபோம் ஷீட் வந்து 15 rupees ஆகுதுங்க இங்கே ஸ்டேஷ்னரி ஷாப்பில். இதில் கொஞ்சமாக க்ளூ தடவி நடுவில் ஒட்டிக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து நம்ம லீவ்ஸ் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸ்லையும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி சைஸ்லையும் செஞ்சுக்கலாம் நம்ம லீவ்ஸை. கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு லீவ்ஸ் வேணும் அப்படின்னா 2 A4 சைஸ் ஷீட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. 2 இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் பெரிய சைஸில் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. 2ம் ஒட்டினதுக்கப்புறமா இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் சைஸில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஷீட் கிடச்சிரும். இந்த எக்ஸ்ட்ராவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ இதையும் நடுவில் வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஷீட் வரும். இப்போது ஒவ்வொரு ஷீட்லையுமே ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லையுமே இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ண போகிறோம். பெரிய சைஸாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபோல்டிங்கை. இந்த ஃபோல்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 inch அளவுக்கு ஃபோல்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த எண்டு வர வரைக்கும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி க்ளூ தடவிக்கோங்க. தடவிட்டு அப்படியே நடுவில் மடக்கி இந்த இடத்துல இது மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா அழகான லீஃப் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம லீஃப் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படி ஃப்ளவர் கூட இந்த லீஃபை சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன சைஸில் எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து குண்டூசி இருந்துச்சுன்னா அந்த பின்ஸ் வச்சு நீங்கள் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் வந்து குத்திக்கிட்டீங்க அப்படின்னா அழகான பேக்ரவுண்ட் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் குட்டி பாப்பாவோட பர்த்டேக்கு இந்த மாதிரி தாங்க டெக்கரேட் பண்ணியிருந்தேன்.
எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.